மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார், சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு கூவிட்டே இருக்கார் அண்ணாமலை. இந்த பட்டியலை வெளியிட்டார். இது யாரு? ஒரு காவல்துறை அதிகாரி இந்த செயலை செய்யலாமா பொது வாழ்க்கையில் வந்துட்டு? இதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் உளவுத்துறை மூலமா, உளவுத்துறை கொடுத்தது இதெல்லாம். மத்திய உளவுத்துறை இருக்குல்ல, நீ போயிட்டு எடுங்க. ஏன்பா இது மாதிரி சொல்றாரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். 32 பக்க உளவுத்துறை அறிக்கை, 32 பக்க உளவுத்துறை அறிக்கையில் 261 குற்றவாளிகள் பாஜகவுடைய தலைவர்களாக நீங்க நியமித்திருக்கிறீர்கள். 1977 வழக்கு. எவ்வளவு வழக்கு? 1977 வழக்கு. இவர் என்ன ஐபிஎஸ் ஆபீசர்? கர்நாடகாவில் என்ன வேலை பார்த்திருப்பார்? கர்நாடகாவில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதுக்கும், கர்நாடகாவில் கல்புர்கி எழுத்தாளர்கள் கௌரி லிங்கேஷ் இவர்கள்லாம் பின்னணியில் யார் இருக்காங்க இனிமேல் தான் ஆய்வு சொல்ல போகிறேன். கர்நாடகாவுடைய அரசு கிட்ட கேட்க போகிறேன். இங்கே ஒருத்தர் அங்கே ஐபிஎஸ்ஸாக இருந்தவர் இவ்வளோ அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காரு, வாய்க்கு வந்த மாதிரி ரொம்ப பேசுகிறாரு. அது என்னங்க நடந்தது கர்நாடகாவில்? எதுக்காக திடீர்னு அவர் ராஜினாமா பண்ணார்? இதெல்லாம் ஆய்வு பண்ணணும். இப்போ அவருடைய அரசியல் வாழ்க்கை எல்லாரையும் மிரட்டிட்டு வந்தார்ல, காங்கிரஸ் கிட்ட இருக்கு. நான் போயிட்டு ஒரு புகார் கொடுத்து காவல்துறை கிட்ட ஹேட்ரட் ஸ்பீச் டெஃபமேஷன் கொடுக்கலாம். இங்கே எஸ்சி யானியை ரொம்ப வலிமையாக மாண்பு முதலமைச்சர் போட்டிருக்கார், அங்கே கொடுக்கலாம். கொடுத்தா உன் நிலைமை என்ன ஆகும்? மகாத்மா காந்தியை சுட்டுக் கொல்லும் பொழுது, மகாத்மா காந்தியை சுட்டுக் கொல்லும் பொழுது ராம் ராம் என்றார், மன்னித்து விட்டு விடுங்கள் என்றார். நாங்கள் அந்த வழியை வந்தவங்க, உன்னை தொடர்ந்து மன்னிச்சிட்டு இருக்கோம். ஆனால் மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். மக்கள் மன்னிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. துக்க வீட்டில் போனால் என்ன பேசணும், திருமண வீட்டில் என்ன பேசணும், எதுவுமே தெரியாத ஒரு அரசியல்வாதி அண்ணாமலை இருக்கீங்க. இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. இந்திரா காந்தியை பற்றி பேசுறாரு, ராஜீவ் காந்தியை பற்றி பேசுறாரு. அதே இந்திரா காந்தியை பற்றி அறகுறையா அறவேக்காடா அரசியல் பண்ற அண்ணாமலை படிக்கணும். இந்திரா காந்தியை பற்றி வாஜ்பாய் என்ன சொன்னாரு? அம்மா துர்கா தேவினார், இந்த தேசத்தின் துர்கா தேவினார். இதை படிக்காம எமர்ஜென்சி இந்திரா காந்தின்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசினார். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் விமானத்தில் தப்பிக்க முயற்சி செஞ்சார் என்றார். அதே ராஜீவ் காந்தியை பற்றி என்ன சொன்னார்? வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் எனக்கு உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை சரியில்லை என்றை புரிந்து கொண்டு என்னுடைய மேல் சிகிச்சைக்காக ஒரு குழுவிலை அமைத்து அமெரிக்காவுக்கு அனுப்பினார். நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறார். இந்த வரலாறுலாம் தெரியும் அண்ணாமலைக்கு. வாஜ்பாயை மதிக்காதவர்கள், வாஜ்பாயை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகள் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டு இங்கே வாய்க்கு வந்த மாதிரி உளர்றாரு. இது அவருக்கு நல்லது இல்லை. நாங்கள் வாதம் பண்ணுறதுக்கு வரோன்றோம். ஒன்று அவர் வரமாட்டேன்றார், இல்லை நான் கமலாலயம் வர தயாராக இருக்கேன், என்றைக்குன்னு ப்ரெஸ்ஸை கூப்பிடுங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி பேசுவோம், ஹிஸ்ட்ரி ஷீட்டை பற்றி பேசுவோம். இப்போ எங்கள் நீதிபதி அவர் பேசின பேச்சில் என்னன்னா வழக்கெல்லாம் போடலான்னு சொல்லுவார், எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அண்ணாமலை இன்னொன்று சொல்கிறேன், உங்களை மாதிரி கோழைகள் இல்லை, நெருப்பாற்றில் நீதி வந்தவர்கள். ஒரு நீதிமன்ற ஆணை 2004ஆம் ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு, நீதிமன்றம்னா கீழ்கோர்ட்டு, உயர்நீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பை படிச்சுன்னா நீ மண்டிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்க. என்கிட்ட எல்லாம் விட்டா போதும், என் வழக்கை தள்ளுபடி செய்யுங்கன்னு கேட்பான். நான் நீதிமன்றத்தில் ஏறி உங்களுடைய ஆட்சியில், பிஜேபி ஆட்சியில், உங்களுடைய ஆர்எஸ்எஸ் தோழர்களால் சிபாரிசு செய்யப்பட்டு என் மேலே வழக்கு போட்டீங்க. 4 வழக்கு நீதிமன்றத்தில் நான் சொன்ன இந்த வழக்கை நடத்துங்க, இன்னும் தீவிரமாக நடத்துங்க, சிபிசிஐடி சிபிஐ கூட நடத்துங்க, லோக்கல் போலீஸ் சரியாக விசாரிக்காது, என் மேலே தானே எஃப்ஐஆர் இருக்குது, விசாரிங்க. நீதிமன்றத்தில் முறையிட்டு என்னுடைய வழக்கறிஞர் நீதி அரசராக இருந்த சந்துரு, என்னுடைய வழக்கு தான் கடைசி வழக்கு அவர் நடத்தினார், அப்புறம் நீதிபதி ஆகிட்டார்.
நீதியரசர்கிட்ட நீதிபதி சந்துரு அவர்கள் சொன்னார், இந்த வழக்கை இன்னும் வலிமையாக நடத்த சொல்கிறார் என்னுடைய கிளைண்ட், சாதாரண போலீஸ் நடத்தக்கூடாது, சிபிசிஐடியில் எஸ்பி லெவலில் நடத்த சொல்லுங்கள், சவால் விடுறாரு அப்படின்னார். அப்போ நீதிமன்றத்தில் காவல்துறை என்ன சொன்னதுன்ற ஒரு பக்கம் மட்டும் படிக்கிறேன். இந்த நகல் தீர்ப்பு ஆன்லைனில் இருக்குது, அண்ணாமலை ஃபஸ்ட்டு படிக்கணும். பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு நான் சொன்னது தவறு அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் விடமாட்டோம். இந்த நீதிமன்ற தீர்ப்பில் சொல்கிறாங்க, நான் தான் பெட்டிஷனர், தி பெட்டிஷனர் கேன் கெட் அக்யூட்டட் after trial or quash in the proceedings, but the conspiracy of the city police to foist a false case should be exposed to prevent abuse of law and Bureau of Investigation. அடுத்தது சொல்றார், ஆனரபிள் ஜஸ்டிஸ் முன்னாடி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்போ இருந்து ஒரு ஐ சுப்பிரமணியம் உங்களுக்குலாம் தெரியும், அவர் தான் வந்து நம்பர் 1 பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஃபேமஸான பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஐ சுப்பிரமணியம் சொல்கிறார், தி லேண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் would contend that if the court want charge may be quashed. நான் எந்த இடத்துலையும் என்னை விட்டுருங்க, என் வழக்கெல்லாம் குவாஷ் பண்ணுங்க நான் கேட்கல. நீதி அரசர்கிட்ட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்கிறார், நீங்கள் குவாஷ் பண்ணிடுங்க, இதுக்கு மேலே இதை விசாரிக்க வேண்டியதில்லை. இதை தான் எங்கள் வரலாறு. நாங்கள் யாருக்கிட்ட மண்டியிடலை, மன்னிப்பு கேட்கல. எங்கள் பரம்பரை, எங்களுடைய பின்னணி, எங்களுடைய வரலாறு, நீதிமன்றத்துக்கிட்ட நாங்கள் தவறு செஞ்சுட்டோம், குவாஷ் பண்ணுங்க நாங்கள். இதுதான் காங்கிரஸுடைய வரலாறு, எங்களுடைய பின்னணி. இந்த நீதிமன்றத்துடைய ஆணையெல்லாம் படிங்க. எவனோ ஒருத்தர் ஆ ஊன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு அந்த ஆவு பேச்சை கேட்டு இப்படிலாம் பேசுனீங்களா என்ன நடக்கும்? எங்கள் நீதி அரசர் சொல்லுவார், பேசுங்க.